இந்தியாவுடைய புதிய பயிற்சியாளரை பிசிசிஐ தேர்வு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யார் இந்தியாவுடைய புதிய பயிற்சியாளராக பிசிசிஐ தேர்வு பண்ணியிருக்காங்க? வேர்ல்டு கப்பில் எப்படி ஆஸ்திரேலியா கூட இந்தியா மோத போகிறாங்க, எப்போ மோத போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணி பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் இந்தியன் கிரிக்கெட் பிளேயரை கமெண்ட்ல லைக் பண்ணுங்கள். இந்திய அணியில் தற்போது பயிற்சியாளர் தேடும் படலத்தில் பிசிசிஐ இருக்காங்க. ஏற்கனவே புதிய பயிற்சியாளர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய டேட்டை அறிவிச்சாங்க. மே 27 அந்த டேட் முடிஞ்சிருச்சு. இதுவரையும் 3000 விண்ணப்பம் வந்திருக்கிறதா சொல்றாங்க. இதுல பிசிசிஐ மற்றும் இந்திய கிரிக்கெட் வாரியம் கௌதம் கம்பீரை புதிய பயிற்சியாளராக தேர்வு பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஐபிஎல் வெற்றிக்கு பிறகு ஜெய்ஷா கௌதம் கம்பீரை மீட் பண்ணி இது குறித்து பேசினதாகவும் கௌதம் கம்பீரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்ததா தகவல் வெளியாயிருக்கு. இதனால இந்திய அணியுடைய புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் தான் அடுத்த 3 வருடம் செயல்பட போறார் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. கௌதம் கம்பீர் ஏற்கனவே இந்திய அணிக்காக T20 ODI வேர்ல்டு கப்பை இந்திய அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சார். KKR அணிக்காக 2 முறை கோப்பையை வெற்றி பெற்று கொடுத்தது மட்டும் இல்லாம மென்டரா 2024 KKR அணி கோப்பையை வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கார். இதனால கௌதம் கம்பீரை பிசிசிஐ புதிய இந்தியனுடைய பயிற்சியாளராக தேர்வு பண்ணியிருக்காங்க. உலகக்கோப்பை தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு பிசிசிஐ தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அப்டேட்டை வெளியிட போறாங்க. தற்போது தேர்வு பண்ணி மறைமுகமாக வச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்திய T20 உலகக்கோப்பை அணி தற்போது அமெரிக்கா போய் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி இந்திய அணி வங்கதேசத்து கூட பயிற்சி போட்டியில் விளையாட போறாங்க. இந்த பயிற்சி போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு இந்திய அணி அடுத்தபடியா குரூப் 7 இடம்பெற்றிருக்க பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, USA கூட அடுத்தடுத்து விளையாட போறாங்க. இந்த குரூப் 7 இடம்பெற்றிருக்க அணிகளில் இந்தியா பாகிஸ்தான் தான் பலமான அணி. இதனால இந்தியா பாகிஸ்தான் இந்த குரூப் 7 அதிக வெற்றி பெற்று முதல் 2 இடம் பிடிச்சு சூப்பர் 8க்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்திய அணி சூப்பர் 8க்கு தகுதியானா இந்திய அணி நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா கூட சூப்பர் 8ல மோத போறதா அதிகாரப்பூர்வ தகவலே வெளியாயிருக்கு. ஸோ இதனால இந்திய அணி மீண்டும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துன்னு 2 பெரிய அணிகள் கூட T20 வேர்ல்டு கப்ல சூப்பர் 8ல மோத போறாங்க. இந்திய அணி 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர்ல ஆஸ்திரேலியா கூட சொந்த மல்ல தோற்றுருப்பாங்க. இதற்கு இந்த T20 உலகக்கோப்பையில் பழி தீர்க்கிற வகையில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஃபைனலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவும் தரமான அணியை வச்சு இந்த உலகக்கோப்பையில் களமிறங்குறாங்க. இதனால இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோத போகிற இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. ஸோ இந்திய அணி ஆஸ்திரேலியா கூட சூப்பர் 8ல மோதினா ஜெயிப்பாங்களே, இல்லை ஆஸ்திரேலியா வெற்றி பெறுமா? இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த T20 உலகக்கோப்பை ஃபைனலில் மோதினா நல்லா இருக்குமா? இந்தியாவுடைய புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் அடுத்து செயல்பட போறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. இதில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.